கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். 31 சங்கீதம் 24வது வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இந்த விஷயத்துல ஆண்டவரால மாத்திரம்தான் என் வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும். வேற யாராலும் செய்ய முடியாது. அவர் செய்கிறேன் என்று வார்த்தையின் மூலம் பேசி இருக்கிறார். தம்முடைய தாசர்கள் மூலம் சொல்லி இருக்கிறார். நான் காத்திருக்கிறேன் பிரதர், எனக்காக ஜெபியுங்கள், தேவன் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும். ஆனால் தாமதிக்கிற போது என் உள்ளம் திடனற்று போகிறது, நான் ரொம்ப சோர்ந்து போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேத வசனத்தை பாருங்கள். ஆபிரகாம் என்கிற தேவனுடைய மனுஷனுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்த போது வயது 75. ஆனால் அதை நிறைவேற்றின போது 100வது வயது, 25 ஆண்டுகள் காத்திருக்கிறார். அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இருந்து அவர் சொல்லுகிற போது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தார். அவர் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவர் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்திலே வல்லவரானார் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தால் நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்கிற ஒரு தேவன். இந்த காலை நேரத்துல நம்முடைய உள்ளத்துல ரொம்ப சோர்வு இருக்கும். ஏன்னா தாமதிக்கிற போது எல்லாருக்கும் ஒரு சோர்வு இருக்கும். ஆனால் விசுவாசத்தோடு நாம் சொல்ல வேண்டும், கர்த்தர் எனக்கு ஏற்ற காலத்திலே அவர் அற்புதம் செய்கிறவர். நிச்சயம் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார். நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை தருவார். ஒரு முறை ஒரு அம்மா எனக்கு சாட்சி சொன்னார்கள், பிரதர், என்னுடைய கணவன் வாலிப வயதிலேயே இறந்து விட்டார். அவர் வேலை செய்கிற போது அவருக்கு வரவேண்டிய அமௌண்ட் எல்லாம் அப்படியே தடைப்பட்டு கொண்டே இருந்தது. ரொம்ப நாட்கள் காத்திருந்தோம். ஏறக்குறைய 20 வருடங்கள் நாங்கள் காத்திருந்து கேசெல்லாம் நடந்தது. சோர்ந்து போய்விட்டோம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்தேன். திருமண வயதை எட்டும் போது இனி என் பிள்ளைக்கு எப்படி திருமணம் நடத்த போகிறேன் என்று கவலையோடு இருக்கும்போது, கண்ணீரோடு இருக்கும்போது நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். திடீரென்று என்னுடைய வக்கீல் போன் பண்ணி சொன்னாங்க, உங்களுக்கு எல்லா அமௌண்ட்டையும் கொடுக்க சொல்லி கோர்ட்டு உத்தரவிட்டுட்டாங்கம்மா, நீங்க இந்த வாரத்துல வந்து வாங்கிக்கோங்க. என் உள்ளம் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அப்படியே நடந்தது. திருமணம் ஆசீர்வாதமாய் முடிந்தது. பின்புதான் நான் யோசித்தேன், இந்த அமௌண்ட் எல்லாம் அப்பயே கிடைச்சிருந்தா நான் என் பிள்ளைக்கு இப்ப கஷ்டப்படுகிற போது என்னிடத்தில் நடத்துவதற்கு ஒன்றும் இல்லாத இருக்கும். ஆனால் தேவன் பாருங்கள், சரியான நேரத்திலே எனக்கு அற்புதம் செய்தார். நான் திடனற்று போயிருந்தேன், சோர்ந்து போயிருந்தேன். ஏன் என்னை ஆண்டவர் இப்படி நடத்துகிறார், இவ்வளோ நாள் காத்திருக்கிறேனே என்று சொல்லி என்னுடைய உள்ளம் சோர்ந்து போயிருந்தது. நான் கர்த்தருக்காய் காத்திருந்தேன். ஆனால் ஏற்ற நேரம் அற்புதம் செய்து என்னை வெட்கப்படுத்த விடாமல் என் தலையை உயர்த்தினான் பிரதர். என் உறவினர்கள் முன்பாக, மற்றவர்கள் முன்பாக நான் சோர்ந்து போக என் ஆண்டவர் விடவே இல்லை. இப்பொழுது நான் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதம் செய்திருக்கிறார். பாருங்கள், நம்முடைய தேவன் யாரையும் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆனால் சரியான நேரத்திலே அற்புதம் செய்வார். இந்த காலை நேரத்திலே நீங்கள் ஏதோ ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிறீங்களா? உங்கள் இருதயம் திடனற்று போய் சோர்ந்து போயிருக்கிறதா? தைரியமா இருங்க. நிச்சயம் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி ஏற்ற சமயத்திலே அவர் அற்புதம் செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஒருவேளை இன்றைக்கே அந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில நடக்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். நீர் மாத்திரம் அற்புதம் செய்கிறவர். உம்முடைய அற்புதத்துக்காய் காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, ஏற்ற சமயத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே,
ஆமென். ஆமென். God bless you. ஆமென்.